பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெத்தநாயகம்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவரு இறந்துட்டாரு. தர்மராஜ் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்காக போயிருந்தோம். போயிட்டு மறுமொழியில போயிட்டு மாலை போட்டு வரோம். மறுமொழியில சோளக்காட்டுல அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷ் ஒரு பையன், இன்னும் ஒரு பையன் சடையப்பன், இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு 15 பேர் திடீர்னு வந்து தாக்குறாங்க. எனக்கு நான் என்னன்னா, நாங்களும் ஒரு 25 கார்ல போயிருந்தோம், ஒரு 150 பேர் போயிருந்தோம். நான் எவ்வளவு போயிருந்தோம். இப்ப அங்க போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க, அப்படியே கல்லுல காரை அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது இருடா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வண்டி நிறுத்துறோம். நாங்க முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஆனந்த், அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நம்ம நடராஜ், எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு வண்டி அடிக்கிறாங்க. நான் என்னடா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்ன பிடிச்சிட்டானுங்க. ஆனால் நீ இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனைனா, என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ, மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் எங்களுடைய கௌரவ தலைவர் தியாகச்சமல் ஜி.கே. மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ்குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல பன்னீர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயா அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு வரவேற்பு. அதுக்கு பின்னாடி அவர் நடைபயணம் வராரு, தண்ணி கூட நடைபயணம் வராரு. ஒரு இடத்துலயும் 500 பேர் 1000 பேர் கூட்டம், அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஆர்ப்பரிப்பான கூட்டம். பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல. இதுக்கு யார் காரணம்? அருள் காரணம். அருளை கொண்டு விடுங்க. இது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அங்க கல்லுல தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க. 3 பேரு கத்தி, பெரிய கத்தி, 5 பேரு இரும்பு பைப்பு. நீங்க எங்க கார்லாம் பாருங்க, 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வரானுங்க. டேய், அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை. என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. என்னன்னா, ஏங்க, பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே, என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. என்னன்னா, பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவரு தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொல்றது? நான் யாருங்க? நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா, அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வனும். அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தவன். என்ன சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன். கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காட்டினா நான் பயந்துக்கணும். இது ஜனநாயக நாடு, இது மன்னராட்சி இல்ல. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது. இதுல
நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் இருக்குது. நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு காவல்துறை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா 10 காவல்துறை வர்றாங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி, இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துக்குச்சு. அந்த பயத்தினால நான் உள்ளே தான் கார்ல உட்காந்துட்டு இருந்தேன். நான் இறங்குறது தான், இறங்கி அவன்கிட்ட நீதி கேட்கலாம், நான் கேட்கலாம். என்னப்பா என்ன பண்ண முடியும்? அடிப்பான், கொல்லுவான், போனா போயிட்டு போகுது. என்ன அந்த உயிர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது. 100 வயசா வாழ போறோம், 100 வயசா வாழ போறோம். எப்பயோ சாவரம். இப்ப அன்புமணி கையால சாவர மாதிரி இருக்கட்டும். அன்புமணி கையால, எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினைச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியே என்னை விடல, மாவட்ட செயலர்லாம் என்னை விடல. நான் வந்துட்டோம். நான் என்னை பொறுத்தவரையில தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா, நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா, தகராறு பண்ணியிருந்தா என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். எதுவுமே பண்ணல, ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல, திட்டி பேசல. எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.